மன்னர் விக்ரமாதித்யனிடம் வேதாளம் தனது முதல் கதையை கூறத் தொடங்கியது. முன் ஒரு காலத்தில் வாரணாசி என்ற புனித நகரத்தில் மதுமதி என்ற அழகும் நற்குணமும் நிறைந்த இளம் பெண் வாழ்ந்து வந்தாள். அவளின் அழகு, பண்பு, நற்பண்புகள் எல்லோரையும் கவர்ந்தன. அவளை மணம் முடிக்க 3 சிறந்த இளைஞர்கள் அவளது தந்தையிடம் வந்தார்கள். முதல் இளைஞன் ஞானம் நிறைந்தவர், சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றவர். 2வது இளைஞன் வீரத்திலும் வலிமையிலும் சிறந்த போர் வீரன். 3வது இளைஞன் கருணைமிக்கவன், பிறருக்கு உதவ விரும்பும் நல்ல மனம் கொண்டவன். மதுமதியின் தந்தை யாரை தேர்வு செய்வது என்று குழம்பினார். மூவரும் சிறந்தவர்கள். ஆனால் அவர் முடிவை எடுக்கும் முன் ஒரு துரதிர்ஷ்டம் ஏற்பட்டது. மதுமதி திடீரென நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்தாள். இந்த செய்தி 3 இளைஞர்களையும் மிகுந்த துயரத்தில் ஆழ்த்தியது. முதல் இளைஞன் அவளை விட்டுப்போக மறுத்தான். அவள் தகனம் செய்யப்பட்ட இடத்தில் ஒரு சிறிய குடிசை கட்டி அவளது சாம்பல் அருகே தினமும் தங்கினான். 2வது இளைஞன் அவளது எலும்புகளை எடுத்துக்கொண்டு புனிதமான கங்கை ஆற்றிற்கு சென்று இறுதி சடங்குகளை செய்து அவளது ஆன்மா சாந்தி அடைய வேண்டி பிரார்த்தித்தான். 3வது இளைஞன் உலகத்தை விட்டு விலகி சன்னியாசியாக அலைந்தான். அப்போது அவன் ஒரு மர்மமான மந்திரத்தை கற்றுக்கொண்டான். அது இறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடியது. சில காலத்திற்கு பிறகு மூவரும் மீண்டும் அந்த தகன களத்தில் சந்தித்தார்கள். முதல் இளைஞன் இன்னும் அங்கேயே இருந்தான். 2வது தனது கடமையை முடித்து திரும்பி வந்தான். 3வது அந்த மந்திரத்தை கொண்டு வந்தான். 3வது இளைஞன் மந்திரத்தை ஜபித்தான். அந்த மந்திரத்தின் சக்தியால் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. மதுமதி மீண்டும் உயிர் பெற்று எழுந்தாள். ஆனால் இப்போது ஒரு புதிய பிரச்சனை எழுந்தது. மூவரும் அவளை திருமணம் செய்ய தகுதியுடையவர்கள் என்று கூறினர். அப்போது வேதாளம் மன்னன் விக்ரமாதித்யனின் தோளில் அமர்ந்து ஒரு கேள்வி கேட்டது. மன்னா, இப்போது அந்த பெண் உயிருடன் இருக்கிறாள். மூவரும் அவளை திருமணம் செய்ய விரும்புகிறார்கள். இவர்களில் யாருக்கு அவளை மனம் செய்ய உரிமை இருக்கிறது? உங்களுக்கு பதில் தெரிந்தும் சொல்லாமல் இருந்தால் உங்கள் தலை 1000 துண்டுகளாக வெடிக்கும். நீதிக்கு பெயர் போன விக்ரமாதித்ய மன்னன் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவர் பதிலளித்தார். அவளை உயிர்ப்பித்தவன் அவளுக்கு தந்தை போல், ஏனெனில் அவன் புதிய வாழ்க்கை கொடுத்தான். அவளது எலும்புகளை கங்கை ஆற்றிற்கு கொண்டு சென்று சடங்கு செய்தவன் மகன் போல் அவன் கடமையை செய்தான். ஆனால் அவளது சாம்பல் அருகே இருந்து அவளை விட்டு போகாதவன் உண்மையான காதலை காட்டியவன். அவனே அவளை மனம் செய்ய தகுதியானவன். அதை கேட்ட வேதாளம் சிரித்தது. நீ உண்மையிலேயே புத்திசாலி மன்னா, ஆனால் நீ பேசிவிட்டாய். உன் மௌன வாக்குறுதியை மீறிவிட்டாய். இந்த நொடியில் வேதாள் மன்னனின் தோளிலிருந்து பறந்து பழைய மரத்திற்கு திரும்பிவிட்டது. அதனால் விக்ரமாதித்யன் மீண்டும் தனது பயணத்தை ஆரம்பிக்க வேண்டியதாகியது. உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.